വസനമാകും ശരിക്കും മാംസം ധരിച്ച് യേശുവായി ഭൂമിയിൽ വന്നത്. അതുകൊണ്ട് നമ്മൾ இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மாத்திரம்தான் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டா மாத்திரம்தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வசனத்தை அனுசரிச்சா மாத்திரம்தான் நம்ம இயேசுவை அனுசரிக்கிறோம். ஆனா இன்னைக்கு உள்ள ஒரு குழப்பம் ഞാൻ ചൊല്ലിത്തറேன். അനേകരും വസനத்துக்கு കീഴ്പ്പടിയാതെ, വസനത്തെ நேசிக்காது, வசனத்தின்படி நடக்காது. എന്നിട്ട് என்ன சொல்லிரும், ரொம்ப நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னா என்ன, வசனம் வேற இயேசு வேற என்கிற விதத்தில் தான் பல ஆளுகளும் பார்க்கறாங்க. அப்படி கிடையாது. இயேசுவோட வார்த்தையை தள்ளியவன் இயேசுவை தள்ளுகிறான். அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளாம இயேசுவை ஏற்றுக்கொள்ள யாராலும் முடியாது. அப்போ வசனத்தை மனுஷன் ஏற்றுக்கொள்ளணும், அது அங்கீகரிக்கணும். அப்போ നമ്മൾ വിശ്വാസികൾ மிக முக்கியമായി எப்பவும் எடுத்து வச்சு ஆராய வேண்டிய ஒரு சங்கதி பைபிள் வசனங்கள். ஓகே.